ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாய் ஹோம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ குட்டி பையனை 3:30க்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே 4 o'clock ஆகிடும் அவர் கை கால்லாம் கழுவி ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வரதுக்கு. ஸோ அதுக்குள்ளே அவருக்கு வந்து இளநீ வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி. அதை கொடுத்துட்டு அப்படியே சுண்டல் கொடுத்துருக்கேன். அடுத்து இன்றைக்கி ரெட் அவலில் லட்டு பண்ணி தரலான்னு அதை ரெடி பண்ணிட்டு பாப்பா, நீ அந்த சுண்டல் சாப்பிட்டேன்னா தொப்பார் நான் ஸ்வீட் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஸ்வீட் தருவேன், ஓகே? ஸ்வீட் சாப்பிட்னா அந்த சுண்டல் காலி பண்ணணும். சீக்கிரம் காலி பண்ணுங்க பார்க்கலாம் ரெண்டு பேரும். குட் கேர்ள் பாப்பா, குட் கேர்ளாக தூங்கி ஏஞ்சா, குட் கேர்ளாக இளநீ குடிச்சிட்டா. நான் வந்து இந்த அவல் லட்டு செய்யறதுக்கு முன்னாடி சுண்டல் சாப்பிட்டா தான் நான் தருவேன்னு சொல்லிவிட்டேன். அப்படியே நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை வந்து வறுத்துட்டேன். ஆல்ரெடி நெய்யில் வந்து சிகப்பரிசியை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலான்ட்டு. அடுத்து தேங்காய் உடைச்சி அது 2 பெத் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நான் வந்து எப்போயுமே துருவறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறி, அதனால் மிக்சியில் போட்டு தான் பல்ஸ் மோடில் வந்து துருவி எடுத்துப்பேன். அதே மாதிரி நான் இந்த வாட்டியும் பண்ணிட்டேன். அப்படியே இந்த துருவின தேங்காவை வானலில் நெய் விட்டு இதையும் நல்லா பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நான் வறுத்துக்கிறேன். கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரலும் நான் வறுக்க போகிறேன். தேங்காவை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வறுக்கிறோன்னு அப்படியே அந்த கேப்லேயே நான் வந்து இந்த சிகப்பு அவல் ஆறிடுச்சு, அதை மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா. அடுத்து வந்து வெல்லம் வேணும். 1 கப்பு நான் அவலுக்கு வந்து 1/2 கப்பு வெல்லம் எடுப்பேன். நீங்கள் நிறைய வேணுனாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 ஏலக்காய் போட்டு நான் இதை வந்து அந்த வெல்லத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா கட்டிகள்லாம் இருந்தால் நல்லா பொடியாயிடும் இல்லையா, அதனால். அப்புறம் இந்த அரைச்சி எடுத்த வெல்லத்தை இந்த அவல் பவுடர் இருக்குல்லையே அது கூட சேர்த்து இப்படி கலந்துக்கிறேன். ஸ்வீட்டு இதுதான்டா லட்டு பிடிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? யாரெல்லாம் லட்டு பிடிக்க ஹெல்ப் பண்ணுறீங்க எனக்கு? இந்த முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணி இதை நல்லா இப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். தேங்காய் பிடிக்காதவங்க இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் பிடிக்கிறவங்க அந்த நெய்யில் வறுத்து எடுத்த தேங்காவையும் ஆட் பண்ணி இதில் உருண்டை பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீட்லேயும் தேங்காய் பிடிக்காதவங்க இருக்காங்க, அதனால் இதில் தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு 4-5 உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேங்காவை போட்டுட்டு இப்போ நான் உருண்டை பண்ணிகிட்ருக்கேன். பட்டுக்குட்டி, லட்டு குட்டி, இந்தடா பட்டுமா, இந்த லட்டு இந்தா, நீ வா குடி. இந்தடி குட்டிமா உனக்கு லட்டு. நல்லா முந்திரிலாம் போட்டு வச்சுருக்கேன். என்னது இது, தலைவர் மாதிரி போட்டுட்டு வர, துண்டு மேலே போட்டுட்டு வர. இந்தடா பட்டு. எப்படி இருக்கு? தட்டு எடுத்துக்கோ. நல்லா இருக்கா பாப்பமா? சூப்பராக இருக்கா? ஜெய் எப்படி இருக்கு? ஏதாவது ஸ்நாக்ஸ் இப்படி சாப்பிட கொடுத்துட்டு அதுக்குள்ளே அவங்களை கிளாஸ் கூப்பிட்டு போகிறதுக்கான பேக்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க யூனிஃபார்மை துவச்சிருவேன். வாஷிங் மிஷினில் எப்போயுமே யூனிஃபார்ம் போட மாட்டேன். இந்த கேப்பில் நம்ம அவசர அவசரமாக செஞ்சால் தான் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சுருவோம். 2 யூனிஃபார்ம் தானே, அதனால் அதுக்குள்ளே அவர் வந்து ஹோம் ஒர்க்கும் கொஞ்சம் எழுதி முடிச்சிட்டாரு. படிக்கிற ஒர்க் மட்டும்தான் நம்ம வந்து ரிட்டன் வந்து படிப்போம். இது ஜஸ்ட் ஃபிசிக்கலுக்காக நாங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்காக கூப்பிட்டு போகிறோம். ஜெய்குட்டியை கொண்டு போய் கிளாஸில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் பாப்பாவை கூட்டிகிட்டு நான் பார்க்குக்கு கிளம்பிடுவேன். பார்க்குக்கு ரெகுலராக போக மாட்டேன். எனக்கு கிளாஸ் இருக்குன்னா நான் வந்து பாப்பாவை கிளாஸில் தான் உட்கார வைப்பேன். ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குது எனக்கு கிளாஸ் இல்லையோ அந்த 2 days மட்டும் பாப்பாவை நான் பார்க் கூப்பிட்டு போயிடுவேன். பார்க்குக்கு வந்தாவே எல்லாத்துலேயும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் பாப்பா வருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதும் குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் படிக்க வைப்போம். இந்த பூ தானே, இரு நான் பெருசு தரேன். அம்மளோ கேட்டுட்டு இங்கே வந்துட்ட. ஐ லவ் யூ. எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோ. நீ தானே என்ன ஏதாவது ஹோம்ஒர்க் இருக்கா பார்க்கலாமா பாப்பாக்கு? பாப்பாவுக்கு மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு? தெரியலையா? உங்களுக்கே தெரியும். ஸ்டாண்டிங் லைன் தான். ஜெய் கண்ணா, உன்னோட ஹோம்ஒர்க் நீ ஜெய் கண்ணா. அப்புறம் அவள் ஹோம்ஒர்க் முடிச்சிடுவா, நீ முடிக்க மாட்டேன். உன் ஹோம்ஒர்க் நீ பண்ண, அவள் ஹோம்ஒர்க் அவள் பண்ணட்டும். சூப்பர்ரா. 2க்கு அப்புறம் 3க்கு வரணும். தப்பாக போகிறீங்களே. நோ, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 7. 7க்கு இங்கே வரணும். 8. ஆமாம் ஆமாம் 4 தான். ஐ டக்குன்னு முடிச்சிட்ட.
எப்படி பாப்பா? சூப்பரா சூப்பராக பண்ணியிருக்கு. ஓகே, இந்த கொடையிலோட லைன்லாம் ஜாயின் பண்ணு. ஒரு 7 o'clock போல் இவங்களுக்கு பெண்டிங் ஹோம்ஒர்க் இருந்ததுன்னா படிக்க வைக்கிறது இருந்ததுன்னா உட்கார வச்சு பண்ணுவோம். அது கூட என்ன கிளாஸில் நடத்துனாங்கன்னு கேட்பேன். அது அவங்க சொன்னாங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் ஏதாவது கொஷின் கேட்பேன். அது ஏதாவது அவங்க கரெக்டாக சொல்லலைன்னா அதை மட்டும் தான் நான் சொல்லி தருவேன். இது என்னது? இது என்னது? இது என்னது? சூப்பர்ரா. இது என்னது? டர்ட்டில். இது என்னது? சூப்பர். The turtles and the monkey were friends. யார் ஃப்ரெண்ட்ஸா? They lived ஒன்ன மாதிரி. சூப்பர். பாப்பா ப்ரீகேஜி தான் படிக்கிறாங்கன்னுவே ஸ்டோரிஸ் அண்ட் ரைம்ஸ் தான் நிறைய இருக்கும் அவங்க புக்லேயே. அதை விட்டால் ஜாயின் பண்ணுறது, ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் இது தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கே அது எல்லாமே கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டோரி சொல்கிறோன்னா அது பற்றி நடுவில் கொஷின் கேட்டுக்கிட்டே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி சொல்லும் போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கவனிப்பாங்க. அவங்கள சொல்லுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ 1 week அதை ரிப்பீட்டடாக நம்ம படித்து காட்டிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வீக் அவங்களே அதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே நான் சைட் கேப்பில் இட்லி ஊற்றி வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ சட்னி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யும் போதே மோஸ்ட்லி அரைச்சிடுவேன். நைட்டுக்கு தேவையான டின்னருக்கு தேவையான சைட் டிஷ்ஷு. அப்படி இல்லை உப்புமா ஏதாவதுனா கூட நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யும் போதே உப்புமாவையும் செஞ்சு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுருவேன். ரெகுலராக வீட்டில் குக்கிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும்தான். ஸோ மார்னிங் செய்யும் போது மதியானத்துக்கும் சேர்த்து எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யும் போதே நைட்டு டின்னரையும் நான் செஞ்சுருவேன். ஆக்சுவலாக இவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே நான் ஈவினிங் வேலை சமைக்கிறதால அதை கரெக்டாக வீடியோ கவர் பண்ண மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி இட்லி சட்னி தான். சட்னி ஸ்நாக்ஸ் செய்யும் போதே செஞ்சுட்டேன், அரைச்சி வச்சுட்டேன். பட் வீடியோவில் எடுக்க தான் மறந்துட்டேன். இப்போ இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே எழுத வச்சுட்டே நான் போய் கடகடன்னு இட்லி ஊற்றி வச்சுட்டு பண்ணாதேன்னு சொல்லிச்சான். ஓகேவா? ஆனால் மங்கி கேட்காம ஜம்ப் பண்ணிடுச்சான். அங்கே ஒரு பாறை இருந்துச்சான். அந்த பாறைக்கு பின்னாடி யார் ஒளிஞ்சிருந்ததான்? crocodile. சூப்பர் குட்டிமா, அழகாக கவனிக்கிறீங்களே. crocodile. ஸ்டாண்டிங் லைன் வரைய சொல்லி கொடுத்தாங்களா? எங்கே வரைஞ்சி காட்டுங்க. இது என்ன லைன்? Standing line. Sleeping line. Super sleeping line. Wow, very good. அன்னன்னைக்கு நடத்துனதை அன்னன்னைக்கு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி படிக்க வச்சுருவோம், அவ்வளோதான். ரொம்ப படின்னு போட்டு திணிக்கிற அம்மா நான் கிடையாது. அதே மாதிரி எக்ஸாம் டைமில் போட்டு டார்ச்சர் பண்ணுறதும் கிடையாது. என்னோட நம்பிக்கை எதில் இருக்குன்னா, அவங்களோட ஃபிசிக்காக நம்ம கரெக்டாக வச்சுருந்தா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவரும் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபிசிக்கலுக்கு நான் கரெக்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவங்க கிளாஸில் ஒரு தடவை கேட்கறத வச்சே கரெக்டாக ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் கிட்ஸை விளையாடவே விடாமல் நீங்கள் படின்னு டார்ச்சர் பண்ணாமல் விளையாட விட்டு படிக்க வைங்க, அவங்க நல்லாவே படிப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye. Bye. Bye.